நந்தினி. டாடி 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 வேர் ஆர் யூ? சூர்யா சார் இங்க இருக்காங்க. டாடி ஏன் டாடி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல? ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். டாடி என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சு நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் அசிங்கப்படுத்திருக்காங்க டாடி. பாவம் டாடி அந்த பியூன். அந்த ஆள் எத்தனை வருஷமா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கே தெரியும்ல. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன்டா, ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அவரு தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட நம்ம தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணோம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை அந்த அர்ச்சனா அத்தனை பேர் முன்னாடி பலார்னு அரைஞ்சிருக்கா டாடி. அவளை எப்படி டாடி நான் சும்மா விட்டுட்டு வர முடியும்? அதான் நீ சும்மா விடலையே, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தானே வந்திருக்க. டாடி நான் செஞ்சதுல தப்பெல்லாம் எதுவும் இல்லைல்ல? டேய் அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. ஏன் அப்படி கேட்குற? இல்ல சொந்த கம்பெனிலேயே போய் தொழிலாளிங்க கூட உட்காந்து போராட்டம்லாம் பண்ணிட்டேன்னு நீங்க ஏதாச்சும் சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ஒரு கம்பெனிக்கு மிகப்பெரிய சொத்து பணமோ மிஷினோ கிடையாதுடா. அங்க வேலை பார்க்கிற தொழிலாளிங்க, அவங்கள பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்ப அதுதானே பண்ணிருக்க. ஆனா இவ்ளோ கேவலமான ஒரு ஜென்மத்தை எதுக்கு கம்பெனிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல டாடி. வேற எதுக்கு உன்னை கடுப்பத்தை தான். அர்ச்சனை கம்பெனிக்கு வந்தா நீ டென்ஷன் ஆவல்ல, அதான் உன் அம்மாவுக்கு வேணும். வந்த முத நாளே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா. இன்னும் 10 நாள் விட்டோம் மொத்த கம்பெனி பூட்ட வேண்டிதான். அதேதான் டாடி, அதேதான். அவ கண்டிப்பா அதை செய்வா. ஆனா நான் அதுக்கெல்லாம் விட மாட்டேன் அவளை. அது தெரியும்டா. அர்ச்சனாவை வச்சு ஒன்ன மடக்கலான்னு உங்க அம்மா பிளான் பண்றா. கடைசியில நீ அவளை விரட்டிடுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேட்ட பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே வந்தேன். நாங்க ஒண்ணும் காசு பேசலையே. காசிப் பேசல, ஆனா மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டீங்கல்ல. என்னமோ அர்ச்சனாவை ஜெயிச்ச மாதிரில அவன் பேசிட்டு இருக்கான். இவன் நிஜமாவே ஜெயிச்சானா? இல்லல்ல, வேலை செய்யறவங்களை எல்லாம் தூண்டி விட்டு அவங்கள சண்டை போட வச்சு போராட்டம் இதெல்லாம் பண்ண வச்சு அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டான். உண்மையான திறமைசாலியா இருந்தா அவ திறமையோட போட்டி போடணும், எதிர்த்து நின்னு இருக்கணும், போராடி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பின்னாடி பேசுறது, முதுகுல குத்துறது, தூண்டி விடுறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? அதுக்கு பேரு தூண்டி விடுறது இல்ல, நியாயம் கேக்குறது. அது என்னவ வேணா இருந்துட்டு போட்டோம். முதல்ல நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தானே அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. இல்லனா கண்டிப்பா வேலை போயிடும், இந்த பிரச்சனை எல்லாம் படக்கூடாதுன்னு அவங்களுக்கு பயம் இருந்திருக்கும்ல. அப்ப அந்த அர்ச்சனா நம்ம எம்ப்ளாயி மேல கை வச்சது சரின்னு சொல்றீங்களா? இல்லையே, நான் எப்போ அது சரின்னு சொன்னேன்? நான் சரின்னு சொல்லல, அது தப்புதான். ஆனா அதுக்காக அவளை அங்க மன்னிப்பு கேட்க சொன்னியே. என்ன பதிலே காணோம்? ஹே என்னடா, உனக்கு எதிரா ஒருத்தி வந்தானோனே இவ்ளோ பயப்படுற? அர்ச்சனாவை பார்த்து பயப்படுறியா? டாடி இத கேட்டீங்களா? அவளை பார்த்து எனக்கு பயமா? இத கேட்டு எனக்கு சிரிப்பா வருது. உங்களுக்கு வரல? டே போதும்டா, ரொம்ப அலப்பற பண்ணாத. இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா அவ கூட நேரடியா மோத பாரு. அதை விட்டுட்டு இவ ஏதோ தூண்டி விட்டான்னு அதுக்கேத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். அம்மா இதுல நான் என்னம்மா பண்ணேன்? நீ ஒன்னும் பண்ணலமா, உனக்கு எதுவும் பண்ணவும் தெரியாது. ஆனா இந்த மாதிரி பின்னாடி நின்னு தூண்டி விடுற பாரு, அதுக்கேத்த மாதிரி இவன் ஆடுறான் பாரு, அதை சாதிச்சிட்டல்ல. ஆனா இந்த சாதனையெல்லாம் திறமைன்னு நினைக்காத. பெருசா ஏதோ சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? அவளோட புத்திசாலித்தனத்தோட போட்டி போடணும். ஹேய், உன் பொண்டாட்டி இருக்காளே, அவளுக்கு படிப்பறிவுங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்கா? எல்லாத்தையும் விடு. அர்ச்சனா மாதிரி ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச சொல்லு. முடியுமா? இல்ல அவளால புரிஞ்சுக்கதான் முடியுமா? டாடி இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் மொழி மட்டும்தான், அது அறிவு கிடையாது. அது இந்த தாய் குலத்துக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஒரு செக்ல கையெழுத்து போட்டானா பெரிய ஆள் ஆயிடுவாளா? டேய், கம்பெனினா என்ன, பிசினஸ்னா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், யார பார்க்கணும், எத்தனை பேர் நம்ம கிட்ட வேலை செய்வாங்க, அதுல என்னெல்லாம் பிரச்சனை வரும், அதுக்கு யாருக்கிட்ட எல்லாம் பேசணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. இவெல்லாம் மேக்சிமம் என்னடா பண்ணுவா? காலையில எந்திரிச்ச உடனே 10 பாத்திரம் தேய்ச்சோமா, கொத்தமல்லி சட்னி அரைச்சோமா, அதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்து தோச்சு போட்டோமா, இதையெல்லாம் அவளை பண்ண சொல்லு, கரெக்டா பண்ணுவா. அதை விட்டுட்டு பெருசாலாம் ஆசைப்பட வேணாம். சுந்தரவள்ளி,
இப்ப எதுக்கு தேவையில்லாம நந்தினி மேல கோவப்பட்டுட்டு இருக்க? அதான பார்த்தேன், எங்கடா ரொம்ப நேரமா வாயவே திறக்கலன்னு. உண்மையை சொன்னா எல்லாருக்கும் வலிக்க தான் செய்யும். மொத்தத்துல அவன் நாளைக்கு மீட்டிங் வைப்பா, அதுல உன் திறமையை காட்டு. அந்த மீட்டிங் நடந்தா தானே? தூரம் சுந்தரவல்லி ஆண்டி மனசை கரைச்சு ஆபீஸ் வரைக்கும் போய் உள்ள உட்கார்ந்தாலும் இந்த சூர்யா ரொம்ப பண்றானே. அதுவும் அந்த நந்தினி முன்னாடி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றான். இது எப்படியே விட்டா நாம டம்மி ஆயிடுவோம். நேரடியா ஆபீஸ்க்குள்ளேயே போய் உட்கார்றதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. என்ன பண்ணலாம்? ஹலோ அம்மா, நானே உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. அப்படியா? என்ன விஷயம் சொல்லு. ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேம்மா. எனக்கே அவ்வளோ ஆத்திரமா வந்துச்சு. உங்களோட அழகு என்ன, அறிவு என்ன, அந்தஸ்து என்ன. ஒரு மினிஸ்டர் வீட்டு பொண்ணு நீங்க. உங்களை போய் அந்த வேலைக்கார நந்தினி அசிங்கப்படுத்தினதை நினைச்சாலே அப்படியே உடம்பெல்லாம் எரியுதுமா. நேரா போய் அவளை முடிய புடிச்சு, ஏண்டி எங்க அர்ச்சனா அம்மாவையே இப்படி பேசினியாமே நீன்னு 4 வாரம் விடணும் போல இருக்குமா. சரி ரேணுகா, டென்ஷன் ஆகாத. அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல உன் கோவத்தை காட்டு. நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூர்யாவும் நந்தினியும் தொடர்ந்து ஆபீஸ்க்கு வந்தா நான் நினைக்கிறத எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ஆபீஸ்ல இருக்கிற அந்த மேனேஜர்ல இருந்து பியோன் வரைக்கும் அவங்களுக்கு தான் சல்யூட் வைக்கிறாங்க. என்ன ஒரு எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க. சோ அவங்க 2 பேருமே அடுத்த 1 வாரத்துக்கு அந்த ஆபீஸ் பக்கமே எட்டி பார்க்க கூடாது. அம்மா, இந்த குடும்பத்தை கெடுத்து குட்டி சவராக்கி நடு ரோட்ல நிறுத்தணும், இதுதானே உங்க நோக்கம்? அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தானே இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வந்திருக்கேன். நான் இருக்கும்போது உங்களுக்கு என்னமா கவலை? இந்த வீட்ல என்ன எல்லாரும் முழுசா நம்புறாங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன்.